இந்த சம்மர் சீசன்ல பாடி ஹீட் ரெடியூஸ் பண்றதுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த வெந்தயக்களி. இது செய்யறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வீட்லயே யார் வேணாலும் செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தான். இதை வாரத்துல ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பாடி ஹீட் அப்படியே ரெடியூஸ் ஆகும். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி நான் எடுத்திருக்கேன். அப்படி நீங்க ஃபுல்லாவே பச்சரிசியில செய்றீங்கன்னா நீங்க ஒரு கப் ஃபுல்லாவே வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி மில்லட்ஸ் மிக்ஸ் பண்ணி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பாதி பச்சரிசி பாதி ஏதாவது மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிட்டு நல்லா அலசிக்கலாம். இது மூணையுமே அலசிட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மூணுமே நல்லா ஊறி வந்த பின்னாடி ஒரு மிக்சர் ஜார்லயோ இல்ல பிளெண்டர்லயோ போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா அடி பிடிக்காம இருக்கும். இதுல வந்து 4ல இருந்து 5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டே இருங்க. இதை வந்து நீங்க ஸ்டார்டிங்ல நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கீழே. நீங்க கிண்ட நல்லா கெட்டிப்பட்டு வரும். இது வந்து நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மொத்தமா ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது மாதிரி நல்லா கெட்டியாகி வந்த பின்னாடி கையில தண்ணி அப்ளை பண்ணிட்டு தொட்டு பாருங்க. மாவு வந்து கையில ஒட்டாம இருக்கணும். மாவு ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். கையில ஒட்டாம நான் ஸ்டிக்கியா இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த களி கிண்டும் போது நீங்க வெல்லமும் ஆட் பண்றதுனா ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நீங்க கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கிளீனா வெல்லம் வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வெந்தயக்களி வீட்லயே ரெடி ஆயிரும்.